தொல்காப்பியம் தான் முதல் நூல். அன்பு ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படின்ற செயல்பாடுகளில் வெளிப்படும் பொழுது அன்பு உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது. அந்த தனி மனிதன் தன்னை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்ற வழிமுறைதான் ஆன்மீகம். அன்பு ஒரு தனி மனிதன் தன்னுடைய உடலாலோ மனதாலோ ஆற்றுகின்ற உயர்நோக்கு செயல்கள் எல்லாம் அன்பா. அன்பு ஒரு ஆன்மீக அனுபவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்காங்க. என்னெல்லாம் சொல்லணுமோ இங்க வந்து பேசிய எல்லோருமே அதை எல்லா கோணத்திலும் அதை வைத்திருக்காங்க அப்படின்னா யாருடைய சிந்தனையிலும் நமக்கு மாற்று கருத்து இல்லை. ஏன்னா அன்பு அப்படிப்பட்ட ஒரு விஷயம். அன்பு ஒரு செய்தி அல்ல, ஒரு பொருள் அல்ல, அது ஒரு உணர்வு இல்லையா? அன்பு என்பது ஒரு உணர்வு. அதை நம்ம புரிந்து கொள்ளதான் முடியும், அதை நாம் அனுபவிக்கத்தான் முடியும் அப்படின்னு. நாம பேசலாம், கேட்டுக்கலாம், உங்களுக்கு ஒரு புலனுக்கு அறிவுக்கு ஒரு செய்தியாக அது இருக்கலாம். எப்போது அது அனுபவமாக மாறுகிறது அப்படின்னா, நான் உங்களுக்கு கூறிய செய்தி இல்லை, இங்கு வந்து தன்னுடைய பார்வைகளை நமக்கு முன்வைத்த அத்துணை அன்பர்களுடைய செய்தியையும் நீங்கள் வந்து அறிவுல போட்டு வச்சிருக்கீங்க. அது மனசுல போய் ஸ்டோர் ஆயிடும். உங்களுடைய செயல்பாடுகளில் வெளிப்படும் பொழுது அன்பு உங்களுக்கு அனுபவமாக மாறுகிறது. அந்த செயல்பாடு உங்களுக்கு ஒரு இப்ப வந்து முதல்ல ஆரம்பிச்ச ஐயா வந்து அன்பு வந்து ஒரு பொது உடைமை அப்படின்னாரு. அதுல 200% உண்மை இருக்கு அப்படின்னு. அன்பு ஒரு பொது உடைமை, எந்த ஒரு பாகுபாடும் அங்க இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுதான் அன்பு. ஒரு தனி மனிதன் தன்னுடைய உடலாலோ மனதாலோ ஆற்றுகின்ற உயர்நோக்கு செயல்கள் எல்லாம் அன்பாம் அப்படின்னு சொல்லி மகரிஷி சொல்லுவாங்க. ஒவ்வொரு தனி மனிதனும் நான் ஒரு செயல் செய்யாம இருக்க போறதே இல்லை. அப்ப நான் என்னுடைய உடல் உறுப்புகளை பயன்படுத்தி பல செயல்களை நான் செய்கின்றேன். அந்த செயலுடைய நோக்கம் என்னவாக இருக்கும் அப்படின்னா உயர் நோக்க செயல்கள். உயர் நோக்கத்துல முதல்ல நம்ம வர்றது பிற உயிரை துன்புறுத்தாமல் இருத்தல். அதுதான் நான் ஒரு செயல் செய்ய போறேன். செயல்ல சொல்லும் சேர்ந்தது, எண்ணமும் சேர்ந்தது. நம்ம செயல்னா வெறும் உடல் உறுப்புகளை பயன்படுத்தி செய்கின்ற செயல் மட்டுமல்ல, மூளையை பயன்படுத்தி மனதால் பயன்படுத்தி நாம் சிந்திக்கிற எண்ணங்களும் கூட செயல்களுடைய அடிப்படையில் தான் நமக்கு வரும். அப்ப உயர் நோக்க செயல்கள், உடல் பயன்படுத்தியும் மனதாலும் செய்கின்ற உயர் நோக்க செயல்கள். ஒன்று, நம்ம ஒரு செயல்களை செய்ய போறோம், இந்த செயலால் முதல்ல எனக்கும் நன்மை இருக்கணும், மற்றவர்களுக்கும் அது நன்மையை ஏற்படுத்தக்கூடாது, அது ஒண்ணு. இன்னொன்னு, கண்டிப்பாக அது துன்பத்தை தரக்கூடாது. இது ரெண்டும் வந்து உயர் நோக்கம் கொண்டது. குறைந்தபட்சம் நான் வந்து அந்த செயலை செய்வதால் யாருக்கும் உடலாலோ மனதாலோ உயிருக்கோ உடலுக்கோ மனதிற்கோ துன்பம் தராத எண்ணம் சொல் செயல் தான் உயர் நோக்க செயல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி என்னுடைய எண்ணத்துக்குள்ள இருக்கு இல்லைங்களா? ஏன் நான் மனசுக்குள்ளதானே நினைச்சுக்கிறேன். இப்ப அந்த பகைமை பாராட்டல்ல வரும், நான் மனசுக்குள்ளதானே நினைச்சுக்கிறேன், ஐயோ இவனை ஏன் இன்னைக்கு பார்த்தோமோ, முடிஞ்சதான் இன்னைக்கு எனக்கு பார்க்கணும்னு இருக்கா, இப்படின்னு நம்ம மனசுக்குள்ள நினைக்கிறோம் இல்ல. இதுவுமே துன்பம் தரக்கூடிய ஒரு செயல்கள் தான். அடுத்து ஒரு அன்பர் சொன்னாங்க வந்து அன்புதான் வந்து ஆரோக்கியம் அப்படின்னு சொல்லி. அதுக்கான விளக்கத்தை சொல்றேன். ஒரு அன்பரை பார்த்து, யாரோ ஒருத்தரை பார்த்து உங்களுக்கு பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய உடல் உறுப்புகளில் உடல்ல இருக்கிற ஹார்மோன்கள் எல்லாம் வந்து உங்களுக்கு மகிழ்ச்சியை தான் உண்டு பண்ணும். அப்போ உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும் அப்படிங்கிறது. ஒருத்தரை பார்த்த உடனே அவரை நமக்கு பிடிக்கல, ஒரு காழ்ப்புணர்ச்சி தோன்றுகிறது, ஒரு வெறுப்புணர்வு தோன்றுகிறதுன்னா அதை நம்ம மறைக்கக்கூடிய முயற்சிகள்ல நம்ம ஈடுபடுவோம். அப்ப அதிகமான ஹார்மோன்கள் செலவாகுதுனால அதனுடைய உடலுக்கு பாதிப்பை ஏற்படுத்துகிறது என்பது ஒரு. அப்போ அன்பு நாம ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கைக்கும் அன்பு தேவைப்படுகிறது அப்படிங்கிறதா. ஏன் ஆறறிவதுவே அவற்றோடு மன்னனே அப்படின்னு முதல் நம்மளுடைய தொல்காப்பியம் தான் முதல் நூல், நமக்கு கிடைத்திருக்கிற முதல் நூல். அதுல அவர் மனிதனை முழுவதும் ஒரு அறிவு, ரெண்டறிவு, மூவறிவு, நான்கறிவதுவே அவற்றோடு நாவே, ஐந்தறிவதுவே அவற்றோடு செவியே, ஆறறிவதுவே அவற்றோடு மன்னனேன் அவர் ஒரு அறிவிலிருந்து அவர் பரிணாமத்தை விளக்கி கொண்டே வரும் பொழுது ஆறறிவு கொண்ட மனிதன் தான் முழுமையான ஒரு பரிணாமமாக தொல்காப்பியர் எடுத்துரைக்கிறார். ஏன் அப்போ நம்ம இன்னைக்கு தலைப்பு வந்து ஆன்மீகம் அப்படின்னு சொல்லும் பொழுது, ஆன்மீகம் என்பது நம்ம வந்து வெறும் ஒரு பக்தி அப்படிங்கிறதுல மட்டும் கொண்டு போய் நம்ம அடக்கி விட முடியாது. ஒரு தனி மனிதன்
தன்னை பற்றியும் சமுதாயத்தை பற்றியும் இயற்கையை பற்றியும் முழுவதுமாக உணர்ந்து கொள்கின்ற வழிமுறைதான் ஆன்மீகம். நீங்க ஒரு கடவுளை போய் இதை வச்சுட்டு இதுதான் அப்படின்னு ஒரு சடங்குகளுக்குள் சிக்கிக் கொள்வது ஆன்மீகம் அல்ல. அந்த சடங்குகளை தாண்டி என்னை பற்றி நான் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும், நான் வாழுகின்ற இந்த சமுதாயத்தை பற்றி முழுமையாக உணர்ந்து கொள்ள வேண்டும். இது இரண்டிற்கும் காரணமான இயற்கையோடு என்னுடைய வாழ்க்கையை இணைந்து வாழ வேண்டும் என்பது, இதை தெரிந்து கொள்வதுதான் ஆன்மீகம். அப்ப இதை அனுபவமாக நம்ம எப்படி பெறுவது? அவர்களுக்கு அந்த ஜீவகாருண்யம் என்பது இருந்தது. ஜீவகாருண்யம்னா உயிர்களின் மேல் உள்ள கருணை. அப்போ இந்த ரெண்டு அறிவு அப்படின்னு சொல்லி, அப்போ நாம என்ன பண்றோம், புழு பூச்சி இதெல்லாம் எடுத்து எதையாவது போடுறதுக்கு முன்னால அதை காப்பாத்தி விட்டு, ஒரு தரம் எனக்கு வந்து நார்த்ல இருக்கிற ஒரு வாய்ப்பும் கிடைச்சது. அப்போ வந்து நம்ம கொஞ்சம் சங்கோஜப்படக்கூடிய விஷயம் தான் இருந்தாலும் அதை நான் சொல்ல விரும்புறேன். நம்ம தலை வாருமோ, தலையில பேன் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், பேன் வந்தா நம்ம என்ன பண்ணிடுவோம், டக்குன்னு எடுத்து குடுத்திடுவோம். அதுதான் வந்து எனக்கு அது வரைக்கும் பழக்கம். அப்ப ராஜஸ்தான்ல இருக்கும்போது அவங்க ஒரு மார்வாடி குடும்பம், அவங்க வீட்டுல நான் போறேன், அவங்க வந்து பேன் வாரிட்டு இருந்தாங்க, பக்கத்துல ஒரு கப்பு வச்சிருந்தாங்க. என்னத்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த பேன் வந்து அந்த பேனை அதுக்குன்னு ஒரு தனி ஒரு கப்பு வச்சிருக்காங்க. அந்த பேன் வந்தா அந்த பேனை எடுத்து அந்த கப்ல போட்டுட்டு கொண்டு போய் வீட்டுக்கு வெளியில ஒரு இடத்துல போய் அந்த செடி கொடி எல்லாம் இருக்கிற இடத்துல கொட்டிட்டு வந்துருவாங்க. அவங்க அதை குத்துறதே இல்லை. அப்பதான் நான் அதை கத்துட்டேன். என்ன ஐயோ எனக்கு தோணுச்சு, எத்தனை உயிரில நான் வந்து கொண்டுட்டேன் அப்படின்னு சொல்லி. ஒரு ஒரு நம்ம ஒரு பேன் தானே, அது கொல்றது தானே உருவாகுது, அப்படி இல்ல. கொசுவுக்கும் அந்த இது உண்டு. நாம சொல்றோம் இது மகரிஷிகிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. நான் தவம் பண்ணும் பொழுது கொசு வந்து கடிக்குதே, நான் உயிர்கொலை புரியக்கூடாதுன்னு நீங்க சொல்றீங்களே, கொசுவை நம்ம அடிச்சுடுறோமே, குட் நைட் போட்டுக்கிறோம். இப்ப மகரிஷி சொல்லுவாங்க, நீ வந்து கொசுவை அடிக்காத, ஒரு மெல்லிய துணி கொண்டு உன்னை போர்த்திட்டு நீ போயிட்டு தவம் பண்ண அப்படின்னு. ஆனா நான் வந்து சொல்றது வந்து, நீங்க குட் நைட் அது உருவாக்காத வகையில் உன்னுடைய வாழ்க்கை முறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். உருவாகுது, எப்படி உருவாகுது, 2 நாள் ஒரு இடத்துல தண்ணி தேங்கினாதான் அந்த இடத்துல இருந்து கொசு உருவாகுது. அதை நீங்க மேக்சிமம் நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நாமளும் ஒத்துழைக்கணும், அரசும் வந்து ஒத்துழைச்சு அதை செய்யணும் அப்படிங்கிறது. இது வந்து 2-3 உயிர் இதுக்காக அது போயிடும். இப்ப 4 அறிவு அப்படின்னு சொல்லி வரும் பொழுது பேகன் பாக்குறோம். பேகன் பார்க்கும் பொழுது மேகம் வந்து கூடி இருக்கு, மழை வர மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே இந்த மயில் என்ன ஆகுது, தோகை விரித்து ஆட போகுது. அது சிலிர்க்கும் இல்லையா, பேகன் நினைக்கிறேன் அவ்வளோ கான்சியஸா ஒன்னொன்னு பார்த்துட்டு இருக்காப்ல. பார்க்கும் பொழுது ஐயோ இதுக்கு குளிர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி தன்னுடைய பொன்னாடையை எடுத்து போக்குறாப்ல. இது கடையல் வள்ளல்கள்ல பேகனும் வர மாதிரி இருக்கு. இன்னொரு விஷயம் வந்து நம்ம சங்க இலக்கியங்கள்ல வரும் ஒரு பாடல், மாங்குடியார் எழுதின ஒரு பாடல். தலைவன் இப்ப தலைவிய பிரிந்து போறான், எதுக்காக, நம்மை போன்ற ஒரு வாழ்க்கை போராட்டம் தான். நமக்கு வந்து சொல்றோம் வச்சுக்கோங்களேன், நமக்கு நம்ம உங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான பொருளுதவி உங்களுக்கு கிடைக்கப்பட்டு விட்டது அப்படின்னு சொன்னா நீங்க எல்லாம் எவ்வளவு அன்பா மாறிடுவீங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இந்த அன்பை ஸ்கிரீன் போட்டு மறைக்கிற விஷயம் எப்படின்னா, நம்ம தேடல்களை நோக்கி அதிகமாக ஓடும் பொழுது இதை மறைச்சிடும். எனக்கு இந்த கமிட்மெண்ட் இருக்கு, என் பொண்ணை படிக்க வைக்கணும், என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கணும், அதுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும், இதை தாண்டி நமது சிந்தனை வெளியே போவாதாலேயே நிறைய அன்புகள் வந்து ஸ்கிரீன் போடப்பட்டு இருக்கு அப்படிங்கிறதுதான் அந்த அந்த கடமை எல்லாம் முடிஞ்ச பிறகு இவரா அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். அப்பதான் அவங்களுக்கு தோணும், அப்ப முடிப்பாங்க, ஐயோ நான் என் வாழ்க்கை இப்படி எல்லாம் வாழ்ந்துட்டேன் அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் மீதி. இப்ப அது போலதான் பொருள் ஈட்ட தன்னுடைய மனைவியை பிரிஞ்சு அவன் போயிடுறான். சில காலம் ஆயிடுது, பொருள் ஈட்டியாச்சு, திரும்பி வரணும் அப்படின்னு சொல்லும் பொழுது திரும்பி வரான். அதே மாதிரி கார்ல குதிரையை போட்டுதான் திரும்பி வரான். வரும்பொழுது எவ்வளவு வேகம் இருக்கும். தன் ஒய்ஃப வந்து பிரிஞ்சு இருக்காப்ல. முன்ன மாதிரி இப்ப மாதிரி நமக்கு வீடியோ கால் இல்ல, நம்ம வீடியோ கால்லயே பாத்துக்கோம். இங்க வந்து கேமரா பிக்ஸ் பண்ணிட்டு என்ன நடக்குது, ஒரு ஒரு ட்ரிப் போறாங்க பிள்ளைகளோட, அந்த மாதிரி போயிட்டு வரும்பொழுது ஒரு முல்லை கொடி வந்து படர்ந்து கிடக்குது. ஒரு பரம்பு மலை தேசத்து மன்னன். அப்ப வந்து
பாரிய பத்தி சு வெங்கடேசனோட நாவல் எல்லாருமே படிச்சிருப்பீங்க. அதனால கொஞ்சம் அறிமுகம் ஆயிருக்கு சமுதாயத்திற்கு. மூவேந்தர்களை வந்து பயமுறுத்திய ஒரு மன்னன். மலை தேசத்து மன்னன். அதனால அவ்வளவு வீரமும் செல்வ செழிப்பும் உடைய மன்னன். அந்த கொடியை பார்த்துட்டு ஓகே சொல்லிடலாம். அப்பா இது மாதிரி இருக்கு, ஒரு இது பண்ணி அந்த கொடிக்கு ஒரு பந்தல போடு அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அதையுமே யாரும் குறை சொல்ல போவதில்லை. ஆனால் எப்பொழுது அதை கண்டானோ அந்த நொடி அந்த தேரை விட்டு அப்படியே எடுத்து அந்த அடுத்த செயலுக்கு கூட போல. இதை வந்து அடிக்கடிக்கு நான் சிந்தனைக்கு எடுத்துக்கொள்கிற ஏன் வந்து கடையேழு வள்ளல்கள்ல பாரிய வச்சாங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு முல்லைக்கு தேர் கொடுத்ததுதாளா அப்படின்னு சொல்லும்போது அதையோ என்னுடைய வயதுக்கு ஏற்போல அது சிந்தனையும் வளர்ந்தது. கொடுத்தாங்க அப்படின்னு நம்ம எக்ஸாமுக்காக எழுதி 5 மார்க் வாங்கிடுவோம், அது வேற விஷயம். அதுக்கப்புறம் யோசிக்க யோசிக்க அது தெரியுது என்னன்னா அவரு அந்த கொடி அந்த நிமிடம் வந்து அது தவிச்சிட்டு இருக்கு பற்று இல்லாம. இது போய் அவரு ஏதாவது அரேஞ்ச் பண்றதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும். அது ஒரு ஓரறிவு தாவரம் தான். தாவரத்துக்கு ஓரறிவு தொடுற மட்டும்தான். அது அந்த உணர்வு கூட அதை தவிக்க கூடாது என்று இம்மீடியட்டா அந்த தேரை கொடுத்து அங்க பண்றாரு. சரி பக்கத்திலேயே ஒரு குச்சியை கூட உடைச்சு வச்சிருக்கலாமே. இன்னொரு தாவரத்துக்கும் அவரு இழப்பை கொடுக்க விரும்பவில்லை அப்படின்னு. இப்ப இந்த நிலையில ஏன் அவரை கொண்டு போய் கடைய நிலைகள்ல வச்சாங்க அப்படின்னு சொல்லும் போது ஒரு அறிவு தாவரத்துக்கே அது படுகின்ற துன்பத்தை கொஞ்ச நேரம் கூட அவரால் பொறுத்துக்க முடியல அப்படின்னா அப்ப அவருடைய மக்களினுடைய துன்பத்தை அவர் நன்றாக உணர்ந்து கொள்வார் அப்படிங்கிறதுக்காகத்தான் இம்மீடியட்டா அந்த செடிக்கு அவர் செய்த அந்த இதற்காக அவரை கடையேழு வள்ளல்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பாரிய பார்த்தோம். ஒரு அறிவு அப்ப அந்த சிந்தனை நம்மை சுற்றி இருக்கின்ற அத்துணை உயிர்களையும் மீறி நாம போனோம் அப்படிங்கிறது ஒண்ணு, அன்பை நம்ம ஏற்றுக்கொள்ளணும். இன்னொன்னு நாம விழிப்பு நிலையில் இருக்கணும், என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி. பல நேரங்கள்ல நம்ம கவனிக்கிறதே இல்லை. நம்ம எத்தனை பேர் காலையில எழுந்து சூரியனை பாக்குறோம் அப்படிங்கிறது தெரியல. எத்தனையோ பேர் எத்தனையோ உருப்படியா ஒரே காக்கா தான் எங்க வீட்டுக்கு வரும். அந்த காக்காவுக்கு சப்பாத்தியோ வடையோ தான் பிடிக்கும், மொழி சாதங்கிறது பிடிக்கவே பிடிக்காது. சோ அத கவனிக்கிறதுக்கே எங்களுக்கு வந்து கொஞ்சம் நாளாச்சு. என்னன்னா சாதம் வச்சா அப்படியே இருக்கும். சரி காக்கா ஒரு அப்புறம் தான் கவனிக்கிறோம் நாங்க. இல்ல இல்ல அது நம்ம சப்பாத்தியோ வடையோ அந்த மாதிரி டிஃபன் ஐட்டம் தான் அதுக்கு பிடிக்குது. அப்போ அதை எடுத்துக்கொள்றது கொஞ்சம் நாள் ஆச்சு. அப்போ நம்ம விழிப்பு நிலையில இல்ல. நம்மை சூழ்ந்து இருக்கிற சுற்றி நடக்கின்ற ஒவ்வொன்றையும் நாம அப்படித்தான் கவனிச்சுக்கணும். அது ஓர் உயிர் தாவரத்துக்கு. ஈருயிர் நம்ம தெரியும் இல்ல, எல்லா முனிவர்களாகட்டும் இல்ல சமண புத்தர்கள் அவர்களாகட்டும் அவர்கள் அந்த அளவுக்கு ரொம்ப கவனமா இருந்தாங்க. மற்ற உயிர்களுக்கு துன்பம் தரக்கூடாது அப்படின்னு சொல்லி மயில் பீலி கொண்டு ஏதாவது புழு பூச்சிகள் எல்லாம் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அதுக்கு நம்ம மெரிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அதை பெருக்கிட்டே தான் நடப்பாங்க. அந்த அளவுக்கு ஈரறிவு தாவரங்கள் நண்பர்கள்லாம் இருக்காங்க. துபாயில இருந்து அவர் சொல்லுவாரு, நீ வீட்டு கீழே இருக்க ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் இந்த ரூம்ல போய் பாரு. ஏன்னா அவரு கேமரால அங்க பாத்துட்டு இருக்காரு. இப்படி லைஃப் இப்ப நமக்கு வசதியா போயிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஆனா அந்த காலத்துல அப்படி எல்லாம் கிடையாது. பிரிந்திருந்த மனைவியை தேட வராப்ல. அப்ப வரும்பொழுது அவனுடைய வேகம் எவ்வளவு இருக்கும், குதிரையை ஓட்டிட்டு வேகமாக வரும் பொழுது அவனுக்கு திடீர்னு நிறுத்தி அந்த தேர்லயும் குதிரை கழுத்துல கட்டியிருந்த மணியோட நாவையும் கட்டிடுறான், எல்லாத்தையும் கட்டுறான். அப்ப ஏன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவன் சொல்றான், நான் போறதெல்லாம் காட்டு வழி, அந்த காட்டுல நிறைய மலர்கள் மலர்ந்து இருக்குது, அந்த மலர்கள்ல நிறைய தேன் இருக்கு, அந்த தேன்ல வண்டு குடிச்சிட்டு இருக்கு. அப்ப அந்த வண்டுகள் ரெண்டும் சேர்ந்து இருக்கலாம், அதற்கு இந்த மணியினுடைய ஒளி வந்து துன்பத்தை கொடுக்கிறோம். அப்போ இந்த பூச்சிகளுக்கு கூட அந்த காலத்துல ஒரு பெரிய ஆளெல்லாம் கிடையாது, ஒரு சாதாரண தலைவன் தான், ஒரு குடும்ப தலைவன். அப்போ அவர்களுடைய விழிப்புணர்வு எந்த அளவுக்கு இருந்தது அப்படிங்கிறதா. இதுல ஒரு கேள்வி ஒரு வண்டுக்கு ஒரு இது ஒரு பிள்ளை கேட்ட கேள்வி. இந்த உதாரணத்தை நான் ஒரு இடத்துல சொல்றேன். அது நீங்க வந்து வண்டு சொல்றீங்களே, வண்டுக்கு காதே கேட்காதே. கரெக்டான கேள்வி தானே, காதே கேட்காதே, இந்த மணியோட ஒலி எப்படி கேட்டு அது பிரிஞ்சிடும் அப்படின்னு. சரியான கேள்வி. ஆனா சில நேரங்கள்ல எவ்வளவுதான் அறிவா இருந்தாலும் அந்த அன்பு என்ன பண்ணும், அறிவோடு இயங்காது சேர்ந்து. அவனுக்கு இது அந்த ரெண்டும் பிரிஞ்சிடக்கூடாதுங்கிறது தான் தோணுமே ஒழிய இந்த அளவுக்கு இது கிடையாதுமா. அப்படிதானே அம்மாவும், அம்மாவுக்கு தெரியும் இந்த பிள்ளைக்கு 2 இட்லி போதும்னு தெரியும், இருந்தாலும் என்ன பண்ணும், நீ சாப்பிடுன்னு அத மாதிரி இப்ப நிறைய கெட்டு இருக்க பிள்ளைகளும் இருக்காங்க. ஒரு ஸ்பூன் இட்லி, ஒரு ஸ்பூன் தண்ணி,
ஒரு ஸ்பூன் இட்லி அந்த மெல்கிற இதே அந்த குழந்தை வளர்ப்புல நம்ம பார்த்துட்டுதான் இருக்கோம் எந்த அளவுக்கு. அப்ப அந்த பாசம் என்பது வரும் பொழுது இங்க தெரியாதுப்பா அப்படின்னு சொல்லும்போது அங்க நம்ம பார்க்க வேண்டியது என்ன என்றால் ஓரறிவு இப்ப சொன்னார் இல்லைங்களா, எல்லா அறிவுக்கும் பொதுதான் அப்படின்னு ராஜேந்திரன் ஐயா சொன்னாருன்னு நினைக்கிறேன், இங்க இருந்தாரு. இப்ப அந்த அன்பு என்பது ஒவ்வொரு அறிவில இருக்கிற உயிரினங்களுக்கு, அது தாவரங்களாகட்டும், புழு பூச்சிகளாகட்டும், பறவைகளாகட்டும், அனைவருக்குமே அந்த அன்பு என்பது தேவைப்படுகிறது. அதை நாம செலுத்துவதற்கும் பெற்றுக்கொள்வதற்குமான விழிப்புணர்வு நிலை நமக்கு தேவைப்படுகிறது அப்படிங்கிறது. அந்த விழிப்புணர்வு நிலை அது மனிதனுக்கும் எப்படி தேவைப்படுது. நட்பு எல்லாம் சொல்றாங்க. ஔவையார் வந்துட்டாரு. ஐயோ, ஔவையார் வந்து அதியமான பத்தி கேள்விப்பட்டு வந்துட்டாங்க. சரி, அதியமான் சொல்றாங்க, ஔவையாருக்கு என்னதான் வேணுமோ அதெல்லாம் நீ செஞ்சு கொடு, எல்லா வசதியும் செஞ்சு கொடு, எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு இருக்காங்க. ஔவையார் வெயிட் பண்றாங்க, ஒரு நாள் வெயிட் பண்றாங்க, 2 நாள் வெயிட் பண்றாங்க, 3 நாள் வெயிட் பண்றாங்க. அவங்களால அவரை பார்க்கவே இல்லை. அது ஒரு வித்யா கர்வம். என்னடா, நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன், நீ என்ன பெரிய ராஜா, நீ வந்து அவனை பார்க்க கூட இல்லாம நீ என்ன கொடுத்தாலும் என்னால ஏத்துக்க முடியாது, காவல்காரர்கிட்ட கூப்பிடுறான் வாயிலோ, நீ என்ன பண்ணாலும் என்னால ஏத்துக்க முடியாது, அவன் யாருன்னே அவனுக்கு தெரியல. அதியம் கொடுக்கலாம், இயக்கத்தை குறைக்கலாம், எது வேணா குறைக்கலாம். ஆனா அன்பு, நீங்க வந்து மரண படுக்கையில் இருக்கிறவங்க கிட்ட கூட போய் பாருங்க, உங்களுக்கு பிடிச்ச யாராவது ஒருத்தர் வந்துட்டாங்கன்னா முடியாம அந்த கையை தூக்கி அப்பான்னு அந்த கன்னத்தை தடவி விடுவாங்க. அப்ப அந்த அன்பு என்பது எத்தனை வயதுக்கும் உங்களை ஊற்றெடுத்து கொண்டே இருக்கும். அது பாகுபாடும் பார்க்காது. எந்த விதத்திலும் பாகுபாடு பார்க்காமல் நீக்கமர நிறைந்த எல்லா உயிர்களையும் காப்பதுதான் அன்பு. அதை நாம் எப்படி நாள்தோறும் பின்பற்றுவதுதான் உனக்கும் நல்லதாய் ஊருக்கும் நல்லதாய். நினைப்பதும் நடப்பதும் நித்திய கடன். முதல்ல நீங்க நினைங்க, இன்னைக்கு மழை பெய்யணும், இந்த வருஷம் மழை பெய்யணும், நல்ல விளைச்சல் விளையணும், மனசுல நினைச்சிட்டே இருங்களேன். கண்டிப்பா அது வந்து ஒரு பலனை நமக்கு கொடுக்கும். அதற்கான செயல்களுக்கான வாய்ப்பையும் உங்களுக்கு தட்டி கொடுக்கும். இது எல்லாமே அன்புதான் என்று கூறி, ஆத்திகம் பேசும் அடியவருக்கெல்லாம் சிவமே அன்பாகும். இறைவன் தான் அன்பு அப்படின்னு நம்ம நினைச்சிருக்கோம். நாத்திகம் பேசும் நல்லவருக்கெல்லாம் அன்பே சிவமாகும். நீங்க யாரு மேல எப்படி அது உயிரும், செடியா இருக்கட்டும், கொடியா இருக்கட்டும், மரமாகட்டும், புழுவா இருக்கட்டும், பூச்சியாக இருக்கட்டும், இல்ல மனிதனாக இருக்கட்டும், அவர்களிடம் நீங்கள் அன்பு செலுத்தும் பொழுது நீங்கள் உயர்கிறீர்கள் என்பதுதான். அதுதான் நீங்க இறையை நோக்கி நகர்கின்ற யோக பயணம் என்று கூறி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். வாழ்க வளம்.